அது அரசியலமைப்பு தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் அரசியலமைப்பு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றால், இன்று பத்திரிகை சகோதரர்களும் சரி, நாமும் சரி, சுதந்திரமாக பேச முடிகிறது என்றால், அனைவரும் சமமாக அமர்ந்து நமது கருத்துக்களை சொல்ல முடிகிறது என்றால் அதற்கு அரசியலமைப்பு சட்டம்தான் காரணம். ஆனால் 1975 இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நமது குரல் வலைகள் எல்லாம் நெரிக்கப்பட்டது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நெரிக்கப்பட்ட கட்சியோடு உட்கார்ந்து கொண்டு இன்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டம் அனைவருக்குமே சமமான அங்கீகாரத்தை கொடுக்கிறது என்று பேசிக்கொண்டிருக்கிறார். இதற்கு எனது வன்மையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அரசியலமைப்பு சட்டத்தின் உறுதிமொழியை மரியாதைக்குரிய முதலமைச்சர் எடுக்க முடிகிறது என்றால், அண்ணன் திருமாவளவன் அதற்கான உறுதிமொழியை இன்று அறிக்கையாக கொடுக்க முடிகிறது என்றால், அதற்கு காரணம் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் 2015ஆம் ஆண்டு இந்த அரசியலமைப்பு சட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட நாளை அரசியலமைப்பு சட்ட நாளாக கொடுத்ததனால தான், அறிவிக்கப்பட்டதனால தான் இந்நாள் நம்மால் இந்த நிகழ்ச்சியை கொண்டாட முடிகிறது. யூபி அரசாங்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கின்ற காலகட்டத்தில் கூட இந்த நாள் கொண்டாடப்படவில்லை என்பதை நான் இங்கே உறுதியாக கருத்தை நான் வழிமொழிகிறேன். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நான் கவர்னராக இருக்கும்பொழுது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லோருக்கும் ஒரு அறிக்கை அனுப்பினார், எல்லா ராஜ்பவன்களிலும் இந்த விழா கொண்டாடப்பட வேண்டும் என்று. ஆனால் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அண்ணன் ஸ்டாலின் சொல்கிறார், அனைவருக்கும் சமமான வாய்ப்பை கொடுக்கிறது இந்த அரசியலமைப்பு சட்டம். ஆக அனைவருக்கும் சமமான வாய்ப்பை அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கும். ஆனால் ஆட்சியிலையும் கட்சியிலையும் அனைவருக்கும் சமமான வாய்ப்பை நாங்கள் கொடுக்க மாட்டோம். எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் துணை முதலமைச்சராக வர முடியும்.